ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கரிதம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா ஆல்கரிதம்ஸ் இல்லை நீங்கள் எந்த ஒரு கோட் எழுதினாலுமே அந்த கோட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மெட்ரிக் தான் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இதில் நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு கார் வந்து எந்த அளவுக்கு வேகமாக போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு KMPH வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட மைலேஜ் எவ்வளோன்னு தெரியணும்னா வந்துட்டு KMPL யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி உன்னோட அல்காரிதம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், உன் அல்காரிதமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து பிக் O நோட்டேஷனில் வந்து சொல்லுவோம். இன்றைக்கி இந்த பிக் O நோட்டேஷனை வந்து ரொம்ப இன்டெப்த்தாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய யூடியூப் வீடியோஸில் வந்து சொல்லாத சில பிக் O நோட்டேஷன்ஸுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். எல்லா நோட்டேஷன்ஸுக்குமே எந்தெந்த ஃபேமஸான ஆல்கரிதம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுமே சொல்ல போகிறோம். எந்தெந்த பிக் O நோட்டேஷன் வந்து எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஆனது, எந்தெந்த பிக் O நோட்டேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது அப்படின்றதுமே நீங்கள் தெளிவாக இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் கேரண்டி கொடுக்குறேன். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா உங்களோட அல்காரிதமில் எவ்வளோ லூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்ட்ராவாக என்ன ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு அரே இல்லைனா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹேஷ் மேப் அதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஒரு ஃபார் லூப் போட்டிங்க, இல்லை ஒரு வைல் லூப் போட்டிருக்கீங்க, அந்த லூப் வந்து உள்ளே போகுது, இல்லை ஒரு ரிகர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து திருப்பி நடக்கிற ஆக்ஷன். இந்த திருப்பி நடக்கிற ஆக்ஷன் எத்தனை தடவை நடக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களோட டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிச்சிரும். ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லெஸர் நம்பர் ஆஃப் கோட் எழுதுறதுனால உங்களோட டைம் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். ஏன்னா நான் வந்துட்டு செகண்ட் இயர் வர வரைக்குமே வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டினா வந்து கம்மியான நம்பர் ஆஃப் கோட் எழுதணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி கிடையாது. நீங்கள் வந்து இப்போ பைத்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு இன்பில்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறீங்க, டாட் சார்ட்டு இல்லைனா வந்துட்டு டாட் ஸ்லைஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா வந்துட்டு டாட் லென்த்து, இல்லைனா வந்து டாட் கெட் அப்படின்ற மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மெத்தடுமே இன்டர்னலி வந்து ஒரு ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணும். அந்த மாதிரி மெத்தட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் உங்களால் காம்ப்ளெக்சிட்டியை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் இன்பில்ட் மெத்தடை யூஸ் பண்ணுறத இதனால தான் வந்து கம்மி பண்ணிக்க சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த அல்காரிதம் வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு தெரியும் அப்படின்றது ஒரு கன்சிடரேஷன். ஓகே, ஸோ இப்போ டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம வந்துட்டு இந்த பிக் O நோட்டேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிக் O நோட்டேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு மெட்ரிக். இந்த மெட்ரிக்கை வச்சு தான் வந்து உங்கள் அல்காரிதம் ஃபாஸ்ட்டாக இல்லை ஸ்லோவான்றதை கண்டுபிடிக்க முடியும். எப்பயுமே இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை எதை வச்சு கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வித் ரிகார்ட்ஸ் டு யுவர் இன்புட். உங்கள் இன்புட்டோட சைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அல்காரிதம் வந்து ரன் ஆகும். அப்போ வந்துட்டு n அப்படின்றது தான் வந்து ஜென்ரிக்காக உங்களோட இன்புட்டை வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு அரே கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அரேயோட லென்த் வந்து 100 அப்படின்னா நம்ம வந்து n = 100 அப்படின்னு எடுத்துப்போம். இது போக உங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக புரிய ஆரம்பிக்கும். இந்த நோட்டேஷனில் 3 டைப்ஸ் ஆஃப் நோட்டேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஒமேகா நோட்டேஷன், இன்னொன்று வந்துட்டு தீட்டா நோட்டேஷன், அதுக்கப்புறம் வந்து பிக் O நோட்டேஷன். இப்போ ஒமேகா நோட்டேஷன்ன்றது நம்ம எங்கேயுமே பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆனால் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒமேகான்றது பெஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி. அதாவது உங்கள் அல்காரிதம் வந்துட்டு ஒரு லீனியர் சர்ச் எழுதுறீங்கன்னு பார்ப்போம். லீனியர் சர்ச்னா ஒன்றும் இல்லை, ஒரு அரே இருக்குது, அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்லேயே உங்களோட டார்கெட் எலமெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது இப்போ வந்துட்டு 1லேருந்து 100 வரைக்கும் ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் வந்து இந்த அரேயில் இருக்கா இல்லையான்னு உங்களை நான் கண்டுபிடிக்க சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படியே ட்ராவல்ஸ் பண்ணிட்டு போவீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு வந்து 1ன்றது கிடச்சிருச்சு அப்படின்னா அது வந்து பெஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி, பெஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவோம். அதை தான் ஒமேகா நோட்டேஷனில் சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது ஆவரேஜ் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆவரேஜ் கேஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து தீட்டா நோட்டேஷன் சொல்லுவோம். இந்த தீட்டா நோட்டேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 5 தடவை இந்த அல்காரிதம் ரன் பண்ணுறீங்க. அந்த 5 தடவையில் வந்து ஃபர்ஸ்ட் டைமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 100th டைம் தான் கிடைக்கும். இந்த மாதிரி வர எல்லா கேசஸையும் ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா 15 வரும். அதுதான் வந்து நம்ம தீட்டா நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை சிம்பிளாக சொல்ல போனால் உங்களோட worst கேஸ் காம்ப்ளெக்சிட்டி டிவைடட் பை 2 அப்படின்றது கூட நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பிக் O நோட்டேஷன். இப்போ பிக் O நோட்டேஷன்ன்றது தான் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் O போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நமக்கு தேவையான இன்புட்டோட சைஸ் வந்து போட்டோம்னா இதுதான் வந்துட்டு பிக் O நோட்டேஷன். இப்போ நம்ம இந்த பிக் O நோட்டேஷன் தான் வந்து இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒயிட் போர்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கிராஃப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அந்த கிராஃப் வந்து ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைமை ரெப்ரசென்ட் பண்ணும். இன்னொரு லைன் போட்டுக்கிறேன், இது வந்து இன்புட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இது வந்து எழுதிக்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. கான்ஸ்டன்ட் டைம் அப்படின்னா என்னது, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கனாலும் இன்ஸ்டண்ட்டாக வந்து அதை கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதோட கிராஃப் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ளாட் லைனாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் மேப், ஹேஷ் செட், இதெல்லாம் வந்துட்டு கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதை வந்து நம்ம இங்கே எழுதி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா O(1) இதுக்கு வந்து ஹேஷ் மேப் அண்ட் ஹேஷ் செட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு O(n) இதை வந்து லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவோம். அதாவது டைம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட அல்காரிதமோட காம்ப்ளெக்சிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருந்துச்சுன்னா இது வந்து O(n) அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லீனியர் சர்ச். எப்போல்லாம் உங்களோட அரேவை ஃபுல்லாக ஒரு டைமோ 2 டைமோ வந்துட்டு நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு நம்ம வந்து O(n) அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, இந்த லீனியர் காம்ப்ளெக்சிட்டியில் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு நான் வந்து 2-3 லூப் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்போ வந்துட்டு இது லீனியர் கிடையாது தானே, அது வந்து n² மாறிடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்பே யூஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் அந்த அரேவை மொத்தமாக பார்க்குறப்ப ஒரு தடவையோ 2 தடவையோ, அதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை ஆகிற ஒரு வேல்யூவாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இப்படி சொல்லுவோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது உங்களோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 2n அப்படின்னு வருது, இல்லைனா வந்துட்டு n/2 அப்படின்னு வருது, இல்லைனா வந்துட்டு 3n/4 அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்ப்ளெக்சிட்டி வந்துச்சுன்னா மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு இந்த கான்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து டேக் கேர் பண்ணவே மாட்டோம். இது மூணுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட்டான ஒரு அல்காரிதம் தான். ஸோ இது எல்லாத்துமே வந்து நம்ம O(n) அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு லீனியர் காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்குன்றது தெரிஞ்சாச்சு. அடுத்த காம்ப்ளெக்சிட்டி பார்ப்போம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு O(n²). O(n² பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு க்ரோ ஆகும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு n எந்த அளவுக்கு வருதோ அதோட ஸ்கொயராக வந்துட்டு உங்களுக்கு வந்து டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம O(n² அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த O(n²க்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பபுள் சார்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து நம்ம இன்சர்ஷன் சார்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்காரிதம்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு வந்து n² வரும். இதில் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் வந்துச்சுன்னா அதுவே வந்து மோஸ்ட்லி வந்துட்டு n² தான் இருக்கும். பட் நாட் நெசசரிலி எல்லா டைமும் வராது. இது வந்து நம்ம ஒரு ஆல்காரிதம் பார்க்குறப்போ உங்களுக்கே புரியும் இது n² வருமா இல்லை n வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு எட்ஜ் கேஸ் இருக்குது, அதையுமே வந்து நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் வந்து எடுத்துக்கலாம். லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு லூப் வந்து ரன் பண்ணுறீங்க. இந்த லூப் வந்து n டைம்ஸ் வந்து ரன் பண்ணுறீங்க 1லேருந்து. இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு நெஸ்டட் லூப் வருது. அது வந்துட்டு அதாவது இது வந்து நம்ம i வேரியபிள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து iலேருந்து n டைம்ஸ் வந்து ரன் பண்ணுறீங்க அப்படின்றத அசியூம் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது வந்து 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் வரும். அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 டைம்ஸ் தான் வரும். அடுத்தது 1 2 3 4 5 டைம்ஸ் தான் வரும். அடுத்தது கம்மியாகிட்டே போகும், அடுத்தது கம்மியாகும், அடுத்தது இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி ஆல்காரிதம்ஸும் வந்து 2 லூப் இன்வால்வ் ஆகுது. ஒரு லூப் வந்து அவுட்டர் லூப், அதுக்குள்ளே இன்னர் லூப் இருக்குது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டி தான் வந்துட்டு நம்மளோட அல்காரிதம் ரன் ஆகுது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது, இது பார்க்க ஒரு சிம்பிளான ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுதா? இதை ட்ரையாங்கிள்னு சொல்கிறத விட இந்த ஸ்கொயரில் இது வந்து பாதியாக இருக்குது, கரெக்டாக? அப்போது இதை வந்துட்டு நம்ம n² சொல்ல முடியும். ஆனால் இதை சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா n²/2 அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? ஏன்னா இதை வந்துட்டு ஃபுல்லாக நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு n(n) அப்படின்ற டைம் வந்து நமக்கு தேவைப்படும். அதை வந்து நம்ம பாதியாக ரன் பண்ணுறதுனால நம்ம வந்து n²/2ன்னு சொல்லிடலாம். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி n²/2ல் வந்துட்டு நமக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம கான்ஸ்டன்ட்ஸை வந்து பெருசாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நடக்கிற லூப்புமே வந்துட்டு நமக்கு n² தான் வரும். ஸோ இதுவுமே ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு எட்ஜ் கேஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த காம்ப்ளெக்சிட்டி போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்ட் அரேஸ்னால் என்ன, நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரே வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா வந்து n, அதோட இன்னொரு டிமென்ஷன் பார்த்தீங்கன்னா m அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது நான் இதை ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு 1 2 till n டைம்ஸ் போவேன். அண்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து நான் m டைம்ஸ் போவேன், கரெக்டாக? அப்போது இதோட காம்ப்ளெக்சிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா n(m) அப்படின்னு வரும். இது வந்து மோஸ்ட்லி மேட்ரிக்ஸஸில் தான் வரும். இது வந்து ஒரு நல்ல காம்ப்ளெக்சிட்டியான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், நல்ல காம்ப்ளெக்சிட்டி தான். இது வந்து ஈக்குவலன்ட் டு O(n). ஆனால் இது நிறைய பேர் வந்து O(n²க்கு வந்து ஈக்குவலன்ட் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா என்னன்றது நமக்கு கொடுத்த இன்புட். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்த இன்புட்டே m(n) தான். ஸோ இது வந்து சிமிலர்லி ஈக்குவல் டு O(n) தான்.
ஆனால் நம்ம வந்து இப்போது லெட்ஸ் அஸ்யூம் இந்த எண்ணுன்ற இதுவும் எண்ணுன்றதும் சேமுன்னு வச்சுக்கோங்களேன். 2 டைமென்ஷனும் வந்து நமக்கு எண்ணுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து n ஸ்கொயர்னு வரும். அதனால தான் நிறைய பேர் இது வந்து n ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து ஆப்டிமலான ஒரு கேஸ் தான். ஸோ மேட்ரிக்ஸஸை பொறுத்த வரைக்கும் n ஸ்கொயருன்றதே ஒரு நல்ல காம்ப்ளெக்சிட்டி தான். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து m × n வந்து பார்த்தாச்சு. அது வந்து நம்ம இங்கேயும் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம வந்து எங்கே வேணால் வச்சுக்கலாம். அடுத்த காம்ப்ளெக்சிட்டி போகலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூபிக் காம்ப்ளெக்சிட்டி. கியூபிக் காம்ப்ளெக்சிட்டி வந்து n ஸ்கொயரோட கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம கியூபிக் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் வந்து n கியூபில் ஒரு அல்காரிதம் எழுதிங்கன்னா அது வந்து ஒரு தப்பான அல்காரிதம். அதில் நிறைய ஃப்ளாஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அல்காரிதமை நீங்கள் n ஸ்கொயரில் பண்ணாலே அதுக்கு ஒரு ஆப்டிமல் வெர்ஷன் இருக்கும். அப்போ n கியூபில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹேஷ் மேப்போ இல்லை ஒரு 2 பாயிண்டர்ஸோ இந்த மாதிரி அல்காரிதம் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட நீங்கள் கரண்ட்டாக எழுதியிருக்க ஒரு கோடை வந்து உங்களால் கண்டிப்பாக ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ n கியூப் n⁴ அப்படின்றதெல்லாம் போயிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்கள் அல்காரிதம் பேட் அப்படின்றது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலான அல்காரிதம்ஸ் நிறைய இந்த ஃபைண்ட் த சப்செட், ஃபைண்ட் எவ்ரி சப்செட்டு, இல்லைனா வந்து ஃபைண்ட் ஆல் த பர்மிட்டேஷன் ஆர் ஃபைண்ட் ஆல் த காம்பினேஷன்ற மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய பேர் வந்து n கியூபில் போடுவாங்க. ஆனால் அதை அப்படி சால்வ் பண்ணக்கூடாது. அதை விட பெட்டர் காம்ப்ளெக்சிட்டியில் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம வந்து கியூபிக் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து O(n³). ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து குவாட்ராட்டிக் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ குவாட்ராட்டிக் காம்ப்ளெக்சிட்டி ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் எது எடுத்தாலுமே அது வந்து குவாட்ராட்டிக்கில் தான் வரும். லெட்ஸ் சே இது வந்துட்டு இந்த n³ இது வந்து n³ வந்து ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து n⁴ அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம குவாட்ராட்டிக் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்ப்ளெக்சிட்டி. இதை வந்து நிறைய பேர் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த காம்ப்ளெக்சிட்டி தான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆப்டிமல் காம்ப்ளெக்சிட்டின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த n-க்கும் O(1)க்கும் நடுவில் வரும். ஸோ இந்த காம்ப்ளெக்சிட்டி தான் வந்து O(log_n) அப்படின்னு சொல்லுவோம். இப்போ log_n அப்படின்ற காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காம்ப்ளெக்சிட்டி. இது வந்து log_n இருக்குது, max_n இருக்குது, நிறைய பேர் புரிஞ்சுக்காமல் போயிடுவாங்க. ஸோ நான் இது வந்துட்டு எவ்வளோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ நான் சொல்கிறேன். இப்போது O(n) அப்படின்றதையும் O(log_n)ன்றதுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய கேப் இருக்குது. அது வந்து இந்த கிராஃபில் தெரியலனாலும் நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு 1 மில்லியன் ஐட்டம்ஸ் வந்து ஐட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து 1லேருந்து 1 மில்லியன் வரைக்கும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து 1 மில்லியன் வரைக்கும் போகும். ஸோ இதில் O(n) என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 மில்லியன் வரைக்கும் போகும். இதுவே log(1 மில்லியன்) என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 19 அப்படின்னு தான் வரும். ஸோ உங்களோட இன்புட் சைஸ் எவ்வளோ பெருசாக க்ரோ ஆகுதோ அந்தளவுக்கு உங்களோட ஐட்ரேஷன் வந்து கம்மியாகும். ஆக்சுவலாக லாகை பார்த்தீங்கன்னா ஸோ அந்தளவுக்கு வந்து இது கம்மி. இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பைனரி சர்ச்சில் வந்துட்டு இது நம்ம ரொம்ப ஃபேமஸாக யூஸ் பண்ணுவோம். ஏன் பைனரி சர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிவைட் அண்ட் கான்கர் மாதிரியான ஒரு அல்காரிதம் கூட சொல்லலாம். என்னென்னா நீங்கள் ஒரு இன்புட்டை எடுத்து ஈச் ஐட்ரேஷனில் நீங்கள் வந்து ஒரு இன்புட்டோட ஒரு பார்ட் அப்படியே இக்னோர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு லாகரிதமிக் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது மீனிங். இதில் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு 1 மில்லியன் எங்கே இருக்குது, நீங்கள் லிட்டரலி 1 மில்லியன் டைம்ஸ் வந்து போடுறீங்க. இதே வந்துட்டு n=1 பில்லியன் டைம்ஸ் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னு வச்சுப்போமே. அப்போது நீங்கள் லாகோட காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 30 தான் வரும். ஸோ இதுக்கும் இருக்கிற கேப் பார்த்தீங்கன்னா வந்து லிட்ரலி வந்து ஒரு 1000 மடங்கு. ஆனால் அந்த காம்ப்ளெக்சிட்டியில் பார்த்தீங்கன்னா வெறும் 10 ஒரு 1000 மடங்கு அப்படின்றப்போ நம்மளோட காம்ப்ளெக்சிட்டி நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 2 மடங்கு கூட ஏறவே இல்லை. ஸோ அதுதான் வந்து லாகரிதமிக் காம்ப்ளெக்சிட்டிக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு இஃப் கண்டிஷனோ இல்லை எல்ஸ் கண்டிஷனோ ரெண்டுத்தில் எந்த டைப்பாக இருந்தாலும் சரி, ஃபார் எவ்ரி ஐட்ரேஷன் நீங்கள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த அரேவை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலை அப்படின்னா அது மோஸ்ட்லி லாகில் தான் வரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து n2n வந்து அப்படியே ஆப்போசிட்டான ஒரு அல்காரிதம் தான் வந்து log_n. ஸோ இந்த அல்காரிதம் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா அடா பாவிகளா இப்போ தான் கரண்ட்டு போகணுமா
சாரி கைஸ், கரண்ட் போயிடுச்சு. ஸோ கடைசியாக வந்துட்டு லாக் என் வந்து பார்த்துருந்தோம். லாக் எண்ணில் ஏதாவது ஒரு ஆல்கரிதம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஆல்கரிதம் அப்படின்னே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அது என்னை விட 1க்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1 மில்லியன் அப்படின்றது எவ்வளோ பெரிய டேட்டா செட். அதில் நம்ம வெறும் 19 ஐட்ரேஷன் தான் பண்ணுறோம். இல்லை ஒரு 1 பில்லியன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வெறும் 30 ஐட்ரேஷன் தான் பண்ணுறோம். அது வந்து ரொம்ப 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 கம்மி. இது வந்து போக போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது அப்படியே இந்த கான்ஸ்டன்ட் டைமுக்கும் இந்த லாக் எண்ணுக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது கிட்ட போயிடும். ஸோ லாக் எண்ணுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆல்கரிதம் அப்படின்றது தான். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம என் லாக் எண் பார்க்க போகிறோம். ஸோ என் லாக் எண் அப்படின்றது நமக்கு வந்து இந்த இடத்துல வரும். இது வந்து என் ஸ்கொயருக்கு ரொம்ப கிட்ட இருக்காது, ஆனால் எண்ணுக்கு வந்து ரொம்ப கிட்ட இருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணையும் லாக் எண்ணையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அதாவது லாக் எண் வர ஆப்ரேஷன்ஸை வந்து நீங்கள் என் டைம் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து என் லாக் எண்ணில் வரும். சிம்பிளாக ஒரு ஆல்கரிதம் என்னென்னா பார்த்தீங்கன்னா மெர்ஜ் சார்ட் இல்லைனா வந்து குவிக் சார்ட் எடுத்துக்கலாம். மெர்ஜ் சார்ட் வந்து ஒரு டிவைட் அண்ட் கான்கர் ஆல்கரிதம். இதை வந்து 2 டைப்பாக பிரிப்போம். ஒன்று வந்து மெர்ஜிங் பார்ட்டு, இன்னொன்று வந்து சார்ட்டிங் பார்ட். இந்த சார்ட்டிங் பார்ட் பார்த்திங்கன்னா வந்து லாக் என் டைம் எடுக்கும். அண்ட் இந்த மெர்ஜிங் பார்ட் பார்த்திங்கன்னா வந்து என் டைம்ஸ் வந்து நடக்கும். ஸோ இதனால் இது வந்து n இன்ட்டு லாக் என் அப்படின்றது நமக்கு வரும். ஸோ இந்த ஆல்கரிதம்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு எண்ணுக்கு வந்து ரொம்பவே கிட்ட வரும், ஆனால் வந்துட்டு என் ஸ்கொயருக்கு ரொம்பவே வந்து தூரமாக இருக்கும். இதுதான் வந்துட்டு O ஆஃப் n லாக் என். இது வந்து ஒரு நல்ல டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதெல்லாம் வரப்போ நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஒன்றுமே இல்லை, உங்களோட ஆல்கரிதமில் லாக் என் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு ஹாஃபை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு இன்னொரு ஹாஃபை மட்டும் நீங்கள் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். அந்த ஒரு பீஸ் ஆஃப் கோட் வந்துட்டு n டைம்ஸ் ரன் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து n log n. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து 2n. இதை வந்து நம்ம நான் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு ஆல்கரிதம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு ரெட் ஜோனில் வந்து போட்டு வச்சிடலாம். இது வந்து நமக்கு 2n அப்படின்ற காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல வந்துடும். இதெல்லாம் வந்து நான் பாலினாமியல். இதுக்கப்புறம் போகிற எல்லாமே வந்து மோசமான ஒரு ஆல்கரிதம் தான் இந்த இடத்துல வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்துட்டு O ஆஃப் n அப்படின்றதுலாம் போயிடும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு ஆல்கரிதம், O ஆஃப் n. ஸோ இதை விட மோசமாக என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னொன்று இருக்குது. அது வந்து இங்கேருந்து இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்போனென்ஷியல். இதை வந்து O ஆஃப் n ஃபேக்டோரியலில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவுமே வந்து எங்கே வருது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 2n அப்படின்றது எப்போல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைனரி ட்ரீஸ் ஆர் ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணுறப்போ யூஸ் ஆகும். அதாவது ஒரு ஹெட் இருக்கும், அது கீழே பார்த்திங்கன்னா வந்துட்டு 2 நோடு இருக்கும், அதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னும் 2 நோடு இருக்கும், அதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னும் 2 நோடு இருக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், 2 ஸோ இந்த மாதிரி வர ஆல்கரிதம்லாம் வந்து 2n வரும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த n சொன்னல, அது வந்து நமக்கு இந்த பி ட்ரீ அப்படின்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு நோடு இருக்கும், அது கீழே பார்த்திங்கன்னா 1 2 3 4ன்னு n நோடு வரைக்கும் போக முடியும். அந்த ஒரு நோடு கீழேயும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 5 போகும், இங்கே ஒரு 5 போகும். இது வந்துட்டு நமக்கு n டைம்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து n இன்ட்டு n அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு O ஆஃப் n இன்ட்டு n அப்படின்றதுல வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேக்டோரியலில் நீங்கள் ஒரு அல்காரிதம் எழுதிங்கன்னா அது வந்து ரொம்ப கேவலமான ஒரு அல்காரிதம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் கேட்கலாம். அது என்ன வந்து 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு டாட் போட்டு 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 டைம்ஸ் வரைக்கும் பண்ணுவோம், 120 அப்படின்ற மாதிரிலாம் ஆன்சர்லாம் வரும். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராப்ளம். ஆனால் இதுக்கு ஆப்டிமல் அப்ரோச் கண்டிப்பாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம டிபி வச்சு சால்வ் பண்ணலாம், இல்லைனா ரிகர்ஷன் வச்சு சால்வ் பண்ணலாம், இல்லைனா வந்து மெமோரைசேஷனில் சால்வ் பண்ணலாம், இல்லை ஒன்றுமே இல்லாமல் வெறும் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் வச்சு நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியும். வெறும் 2 2 பாயிண்டர் வச்சுட்டு அந்த 2 பாயிண்டர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டு வந்தாலே நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த n ஃபேக்டோரியல்ன்றது பேட் அல்காரிதம். எனிதிங் இந்த n ஸ்கொயருக்கு தாண்டி போனாலே இது எல்லாமே வந்து ஒரு பேட் அல்காரிதம் தான், எக்ஸப்ட் ஃபார் கிரீடி ஆல்காரிதம்ஸ். கிரீடி ஆல்காரிதம்னா என்னதுன்னா, ஒரு விஷயத்தை நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம், அதுக்கு ஆப்டிமல் அப்ரோச்சுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்படின்னா வந்துட்டு அதெல்லாம் கிரீடி ஆல்கரிதம் சொல்லுவோம். அது எல்லாமே வந்துட்டு அதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களோட ஆல்கரிதமோட காம்ப்ளெக்சிட்டி இந்த டைமில் வரவே கூடாது. இந்த டைமில் எங்கே வந்தாலுமே வந்து பரவாயில்ல, n ஸ்கொயருன்றதே மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ உங்களோட காம்ப்ளெக்சிட்டி வந்து n log n இல்லை n log n இல்லைனா 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஆல்கரிதம் எழுதிருக்கீங்கன்னு அர்த்தம். அது வந்து ஆப்வியஸ்லி பேஸ்ட் ஆன் த கொஷின் தான். இப்போது யாரும் சொல்லாத ஒரு காம்ப்ளெக்சிட்டியுமே வந்து பார்ப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட் n அப்படின்றது தான். இந்த ரூட் n காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு n-க்கும்
அண்ட் லாக் எண்ணுக்கும் நடுவில் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து O ஆஃப் ரூட் என் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரூட் என் எப்படின்றத நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ரூட் என் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நம்பரோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு அந்த நம்பரோட ரூட் வரைக்கும் நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணி போனாலே போதும். ஏன்னா அதுக்கு மேலே போகிறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா ரிப்பீட்டட் ஃபேக்டர்ஸ் தான் வரும். ஸோ ஒரு நம்பரோட ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நம்பரோட ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நம்பரோட ரூட் வரைக்கும் ஒரு அல்காரிதம் வந்து ட்ராவல்ஸ் பண்ணும். இது வந்து ரூட் என். ஸோ இதுவுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ரூட் அப்படின்றதுனால இது வந்து நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ரூட் எண்ணில் வரும். ஸோ இப்போ வந்து நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன் ஒரு இதுக்கும் வந்து என்னென்ன பெஸ்ட் அல்காரிதம்ஸ்லாம் இருக்குன்ட்டு. ஸோ O ஆஃப் 1ல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹேஷ் மேப்பு, ஹேஷ் செட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ஃபார்முலாஸ் போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர் கேட்டாங்கன்னா வந்து n × n+1/2 அப்படின்னே சொல்ல முடியும். நான் ஒரு தடவையும் 1 + 2 + till 100 வரைக்கும் போயிட்டு அதை வந்து ஒரு சம் வேரியபிளில் போட்டு அதை வந்து நான் கொடுக்கறது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அது வந்து ஒரு ஃபார்முலாலேயே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா O ஆஃப் 1 வந்து பெஸ்ட்டு. அடுத்து வந்து ரூட் என் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நம்பரோட ஃபேக்டர்லாம் கண்டுபிடிக்கணும்னா ரூட் என். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது லாக் எண்ணில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பைனரி சர்ச் ரொம்ப பெஸ்ட்டான அல்காரிதம். அடுத்தது O ஆஃப் எண்ணில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லீனியர் சர்ச். நீங்கள் வந்து இல்லை ஸ்லைடிங் விண்டோ ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்திங்கன்னா O ஆஃப் என். இல்லை 2 பாயிண்டர் அப்படின்னு ஒரு அப்ரோச் இருக்குது, அதுக்கெலாம் வந்துட்டு O ஆஃப் என். இல்லை லிங்க் லிஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து O ஆஃப் என். அடுத்தது n log nல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு merge sort and quick sort வந்துடும். ஸோ அடுத்தது O ஆஃப் n ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் எங்கெல்லாம் லூப் போடுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயரோட பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறீங்க, அதில் வந்துட்டு நம்ம n ஸ்கொயர் வரும். அதுக்கு அடுத்தது வந்து எங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க, இல்லைனா வந்து மேட்ரிக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட் கேஸ்லேயே மோஸ்ட்லி n ஸ்கொயரில் வந்துடும். ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் போட்டு அது வந்து ஃபுல்லாக எவ்ரி டைம் ரன் ஆகுதோ அப்போல்லாம் வந்து n ஸ்கொயர். அடுத்தது n கியூபுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரொம்ப ஆப்டிமைஸ்டே இல்லாத ஒரு ஆல்கரிதம். அதாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காம்பினேஷன் அண்ட் பெர்மிட்டேஷன்ஸ் இல்லைனா வந்துட்டு பிரிண்ட் ஆல் சப்செட்ஸ், அதுக்கெலாம் வந்துட்டு வேர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து n கியூபில் வரும். ஸோ n கியூபில் வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்தது வந்து n⁴n பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அதான் இந்த மல்டிபிள் பிரான்ச்சிங் ட்ரீஸ், அதாவது பி ட்ரீயில் வந்துட்டு 1 2 3 4 5 வரும், அது கீழே வந்துட்டு ஒரு 5 வரும், அது கீழே 5ன்னு வந்துச்சுன்னா அது வந்து n⁴n வச்சுக்கலாம். அப்புறம் n⁴2n அப்படின்னு நம்ம ஒன்று வந்து வச்சுருப்போம். O ஆஃப் 2n அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ இதோட அல்காரிதம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பைனரி ட்ரீ. இது கீழே 2 இருக்கும், அது கீழே வந்துட்டு 2 இருக்கும், அது கீழே வந்துட்டு 2 இருக்கும். இப்படியே வந்து ரிகர்ஷனாக போயிட்டே இருந்துச்சுன்னா இது வந்து 2n வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது n ஃபேக்டோரியலுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு அதான் ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் 1 + 2 + இல்லை ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் 1 × 2 × 3 × அப்படியே போயிட்டே இருந்துட்டு 5 ஃபேக்டோரியல் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து n ஃபேக்டோரியல் வரும். இதெல்லாம் தான் வந்துட்டு நான் டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இப்போ வந்துட்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றியுமே பார்த்துக்கலாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு இன்புட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இன்புட்டில் எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் உங்களோட அல்காரிதம்குள்ளே எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணுறீங்க, இல்லை புதுசாக ஒரு ஹேஷ் மேப் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்துட்டு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸே நீங்கள் வந்துட்டு ABCDயில் இருக்க எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட அல்காரிதம்லேயே வந்து சொல்லிட்டாங்க இந்த இன்புட்டில் வந்து ஏலேருந்து Z வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் புதுசாக ஒரு அரே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க ஃபார் சம் ரீசன். அந்த அரேவில் வந்துட்டு ABCD மட்டும்தான் இருக்க போகுது, அது வந்து யூனிக்காக இருக்கும் அப்படின்னா அட் மேக்ஸே வந்து அது 26 தான் போகும். கரெக்டாக? இல்லை நீங்கள் வந்துட்டு யூனிகோடு எல்லாமே எடுக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 128 தான் போகும் அந்த லென்த்து. அது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தான் கொடுக்குறீங்க. ஆனால் இது வந்து O ஆஃப் n சொல்லக்கூடாது, இது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். ஏன்னா அட் மேக்ஸ் எவ்வளோ போகும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். அட் மேக்ஸ் வர வேல்யூ வந்துட்டு n × something அப்படின்னு வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேஷ் மேப்பில் வந்துட்டு நான் அரேயில் இருக்க எல்லாமே போடுவேன், அது வந்துட்டு மேக்ஸிமம் n எவ்வளோ தராங்களோ அந்த அளவுக்கு அது பெருசாக க்ரோ ஆகும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு அரே வந்து டிக்ளேர் பண்ண போகிறீங்க, 2-3 அரே தேவை அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து ஒரு ட்ரேட் ஆஃப் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ணுறீங்க, அதில் வந்துட்டு உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி மோசமாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அந்த டைம் வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி யாராவது எது கேட்டாலுமே டைமை தான் வந்து நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மெஷினை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆனால் டைம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா மெஷினெல்லாம் அப்கிரேட் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ வந்து ஒரு நல்ல மெஷின் வச்சுருந்தாலுமே உங்களோட கோடு வந்து கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுன்னா அது ஸ்லோவாக தான் ரன் ஆக போகுது.
போகுது. ஸோ எப்பயுமே வந்துட்டு டைமுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுங்க. ஒரு சில டைம் வந்து ஸ்பேஸ் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயினாக இருக்கும். உங்ககிட்ட கொடுக்குற மெஷின் வந்துட்டு 256 MB தான் வந்து மெமரி, அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த கோடை முடிக்கணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ஸ்பேஸை கண்டிப்பாக ஆப்டிமைஸ் பண்ணணும். அந்த டைமில் டைம் கொஞ்சம் ஸ்லோ ஆனாலும் பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஷெடியூலர் சம்திங் வந்து ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ நேரம் ஓடினாலும் பிரச்சனை இல்லை கஸ்டமருக்கு அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தில் ஸ்பேஸை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேஸ் பை கேஸ் பேசிஸ் தான். பட் ஆனால் ஒரு இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸோ இதுதான் கைஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஏதாவது புரியல, இல்லை இந்த டாபிக் வந்து எனக்கு இன்டெப்த்தாக கொடுங்க, இல்லை டிஎஸ்ஏல எனக்கு இந்த ஒரு டாபிக் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு நீங்கள் கேட்குற வீடியோ ஆல்ரெடி ஆன்லைனில் இருக்கும். அது வந்து தமிழில் இருக்கா இல்லையான்னு முதல்ல தேடி பாருங்கள். இருந்துச்சுன்னா அதிலே போய் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு அதுலேயுமே புரியல அப்படின்னா அந்த வீடியோ ரெஃபரன்ஸை எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஒரு டாபிக் வந்து எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து என்னோட ஸ்டைலில் வந்து நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ தமிழில் இல்லாத கண்டென்ட்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னு தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். அது எவ்வளோ அட்வான்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். கீப் கோடிங். பை.